ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த 3 பிராண்ட் த்ரெட்டு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். நந்தி பிராண்ட், ஜிவி பிராண்ட், டபுள் பெல் பிராண்ட். இந்த 3 பிராண்ட் த்ரெட்டில் எந்த பிராண்ட் த்ரெட்டு நல்லாயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எது பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். அதாவது எது பெஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரியாது. நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு எது என்னென்ன விஷயத்தில் பெஸ்ட்டுன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி ப்ரூஃபோடு காட்டுறேன். இதில் ஃபுல்லாக டபுள் பெல் இருக்குது. இதில் ஃபுல்லாக ஜிவி பிராண்ட் இருக்குது. ஒன்று மட்டும் ராயல் பிராண்டுன்னு நினைக்கிறேன். ராயல் பிராண்ட் இருக்குது. இதில் ஃபுல்லாக நந்தி பிராண்ட். இது 3தோட த்ரெட்டும் நான் கொஞ்சமான த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா வேஸ்ட் ஆகிறதுக்கு ஃபுல் த்ரெட் எடுத்து வேஸ்ட் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்போ நான் 3 பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பிராண்டு த்ரெட்டு. என்ன பிராண்டுனா நந்தி பிராண்ட். நந்தி பிராண்ட் இந்த இடத்துல ஒயிட்டாக தான் வரும். அந்த பிராண்டோட நேம் இதில் இருக்காது. டபுள் பெல்லையும் ஜிவிலையும் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டபுள் பெல்னு இருக்கா, ஜிவிலையும் ஜிவின்னு இருக்கும். நான் எப்பவுமே ஷேட் நம்பர் இது உள்ளே வச்சுப்பேன். இது எல்லாத்துலேயுமே உள்ள ஷேட் நம்பர் இருக்கும் என்னோடது. இப்போ இந்த 2 பிராண்ட் த்ரெட்டுமே நான் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். அதாவது ஜிவி பிராண்ட், நந்தி பிராண்ட், இது ஜிவி பிராண்ட். இதில் கொஞ்சம் டபுள் பெல்லில் நூலை பிரித்து போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நூல் பிரிக்க போகிறேன். புது த்ரெட்டு. இதாவது லாஸ்ட் வீக் நான் வாங்கிட்டு வந்த த்ரெட் இது. லாஸ்ட் வீக்கில் இந்த வீக் தான். இந்த மாதிரி பிரிச்சுட்டு கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு கலர் போட்டேன். ஏன்னா புது த்ரெட் இல்லையா, ஒவ்வொரு கலரும் வாங்கிறதுக்கு நான் போய் தேடி தெரிஞ்சு வாங்குறப்ப எனக்கு மனசு வர மாட்டேங்குது புது த்ரெட் தூக்கி போடுறதுக்கு. டபுள் பெல் நூல் இருக்க இந்த பாத்திரத்தில் நூல் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது ரெண்டும் அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் இதை எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கேன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்குது. இப்போ டபுள் பெல்லையும் எடுத்துரும். புழிஞ்சாச்சு. நான் இந்த டபுள் பெல் நூலில் என்னென்ன கலர் போட்டிருக்கேன் பாருங்கள். ரெட்டு, வயலட்டு, ப்ளூ, மயில் பச்சை கலர் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணியோட கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது 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 இந்த வெள்ளையில் போட்டிருந்தா இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். லைட்டாக ரெட் கலர் தெரியுது. தண்ணி லேசாக ரெட் கலரில் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல. வெள்ளையாகவே இருக்குது. இந்த வெள்ளையில் தான் அதை போட்டிருக்கேன். இது லைட்டாக ரெட் கலரில் மாறி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? நான் லைட்டு கிட்ட வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இதை ரெட் கலர் சாயம் இறங்கியிருக்கு. இந்த த்ரெட் எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நிறைய த்ரெட் இந்த மாதிரி மற்ற த்ரெட்டோடு சேர்த்து சாயம் ஒட்டிருந்துச்சு. இது ஒரு சாயம் ஐ திங்க் ஒரு 18-17 ஷேட் நம்பர்லேருந்து இதில் ஒட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த த்ரெட்டோட ஷேட் நம்பர் 142. இது ஒரு பல்க் ஆர்டருக்காக நான் வாங்கின த்ரெட்டு. எஸ், 142. எல்லா த்ரெட்லேயுமே இந்த மாதிரி ஷேட் நம்பர் நான் வச்சுருப்பேன். ஏன்னா சில பேர் பர்டிகுலர் ஷேட் தான் வேணும், ஷேட் நம்பர் சொல்லுவாங்க. நமக்கு அதே பிராண்டில் இருக்கணும் இல்லையா, அதனால் இதை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 த்ரெட்டு பிராண்ட் வச்சுருக்கேன். இதில் எனக்கு எந்த கம்பெனிக்காரும் காசு கொடுக்கல, ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொல்லலை. இது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த நாள்லேருந்து இது ஒரு விஷயமா நானாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். நான் ராப்பிங் ஆர்டர், அத்தனை ராப்பிங் ஆர்டர் பல்காக செஞ்சுருக்கேன். பல்கா மீன்ஸ் நீங்கள் 20-30 பல்க். நான் ஆரம்பிச்சது முதல்ல எனக்கு ஒரு ராப்பிங் ஆர்டர் 20 பேர் ஜும்காஸ் தான் வந்துச்சு. முதல்ல வந்தது. பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 8mm பீட்ஸ் ஒரு 100 பீட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 20 கொடுத்தவங்களே எனக்கு 1000 பேர் ஜும்காலாம் கொடுத்துருக்காங்க. 1000 பேர்ஸ் 2 சைஸில் 1000 பேர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் அவங்க டபுள் பெல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஜிவி பிராண்டுக்கு மாறிட்டாங்க. ஃபுல்லாகவே ஜிவி பிராண்ட் இப்போது ஒருத்தவங்கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சமான எடுக்கல. ஒரு முறை 60 பாக்ஸ் 100 பாக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஏன்னா குவான்டிட்டி வைஸ் டபுள் பெல் பெஸ்ட். நான் இப்போ ஒரு த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே முழுசாக இருக்குது. இந்த த்ரெட்டெல்லாம் குவான்டிட்டி வைஸ் ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இதுவும் 500 மீட்டர் தான் போட்டிருக்கோம். இதுவும் 22 கிராம்ஸ் தான், 23 கிராம்ஸ் போட்டிருக்கு. இதுவும் சேம் 22 கிராம்ஸ் போட்டிருக்கு. ஸோ 1 கிராம் கம்மியாக இருக்கா? முதல்ல எல்லாத்துலேயுமே 22 கிராம்ஸ்னு போட்டிருக்கோம். இப்போ அந்த மாதிரி போடல. பாருங்கள், அளவு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கா, இது கொஞ்சம் சின்னதாக இருக்கா, இது அதை விட சின்னதாக இருக்கும். பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ரேட்டில். இது என்ன ரேட்டோ அதே ரேட் தான் இதுவும். இதுதான் நந்தி பிராண்ட் தான். இதை விட இது கம்மியாக இருக்கும் ஜிவியை விட. அதே மாதிரி ஷைனிங்னு இருக்குது. டபுள் பெல் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இது ஷைனிங்காக தெரியுது உங்களுக்கு. சில கலர் நல்லா ஷைனிங்காக வரும். 1 ஷேடு இந்த மாதிரி லைட் கலர்ஸில் ஷைனிங்காக இருக்கும். டார்க் கலர்ஸ் நிறைய சாயம் போகும். 131D எல்லாம் செமையாக சாயம் போகும். கையில் ரேப் பண்ணும்போது இந்த பல்க் ஆர்டர்ஸ் ரேப் பண்ணுவோம்ல, அப்போது ஒரு கலர் முடிஞ்சதுக்கப்புறம் ரேப் பண்ணும்போது இந்த கையில் விரலெல்லாம் இருக்கும். நான் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி அதை தேய்ச்சி ஊற வச்சு தேய்ச்சி கழுவி சோப்பு போட்டு கழுவிட்டு தான் நான் சாப்பிடவே போவேன் ரேப்பிங் பண்ணும்போது. இன்னொன்று, நார்மல் ரேப்பிங்க்கு டபுள் பெல் ஓகே. அதே நீட் ரேப்பிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு நூல் மேலே இன்னொரு நூல் வரக்கூடாது அப்படின்னா
நீங்கள் ஜிவி பிராண்டு நந்தி பிராண்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதை விட இது ரெண்டும் ஷைனிங்காக இருக்கும். இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் ஏன் அதிகமாக வந்து டபுள் பெல் காட்டுறேன், டபுள் பெல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் டபுள் பெல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் குவான்டிட்டி வைஸ் இது பெஸ்ட்டு, அதனால இருக்கும். குவாலிட்டி வைஸ்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு பெஸ்ட், இது ரெண்டு தான் பெஸ்ட்டு. குவான்டிட்டி வைஸ் இது பெஸ்ட்டு, குவாலிட்டி வைஸ் இது பெஸ்ட்டு. எனக்கு எந்த கம்பெனிக்காரும் காசு கொடுக்கல, ஏன் இப்படி ஒரு பிராண்டை தரக்குறவாக பேசுகிறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. நானும் டபுள் பெல் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, நான் வந்து ஆரம்பித்தது டபுள் பெல் பிராண்டில் தான் ஆரம்பித்தேன். எங்கள் ஏரியாவில் அதுதான் கிடச்சிது. நான் எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு கடையில் தான் முதல்ல த்ரெட்டு வாங்கி ஸ்டார்ட் பண்ண, முதல்ல 2 த்ரெட்டு தான் வாங்கினேன். வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஒரு மெஷர்மெண்ட் நாங்கள் எடுத்தோம். எடுத்துகிட்டு ரேப்பிங் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு கஸ்டமர் இந்த த்ரெட்டு வேண்டாம், இது சாயம் போகுது, எங்களுக்கு வந்து ஜிவி பிராண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அதே அளவு இதில் வந்து மீடியம் சைஸ்க்கு நான் ஒரு 18 ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் அளவில் அதே மீடியம் சைஸில் அதே 18 இதில் எடுத்த உடனே எனக்கு பத்தலை. புரியுதுங்களா? பத்தலை. அதே மாதிரி நந்தி பிராண்ட்லேயும் அதே மாதிரி தான் பத்தலை. அப்போ தான் தெரிஞ்சது இதை விட இது மெலிசாக இருக்குன்றது. அப்போது இதில் 18 எடுத்தோன்னா இதில் 22 எடுக்கணும், இதுலேயும் 22 எடுக்கணும். அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து அந்த நாங்கள் ஒரு கேல்குலேஷன் வச்சுருக்கோம். இந்த சைஸுக்கு இவ்வளோ ஸ்டாண்ட்ஸில் அந்த ஜும்கா முடியும், அந்த பேங்கிள் முடியும். அந்த கேல்குலேஷன் மாறுச்சு எங்களுக்கு. இந்த பிராண்ட்லேருந்து நாங்கள் இந்த பிராண்டுக்கு மாறும்போது எங்களுக்கு அந்த கேல்குலேஷன் மாறுச்சு. எனக்கும் மாறுச்சு, எங்கள் மாமிக்கும் மாறுச்சு. ஏன்னா பல்க் ஆர்டர்ஸ் நிறைய எங்கள் மாமி தான் ரேப் பண்ணுவாங்க. நான் வந்து நான் டிசைனிங் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், எங்கள் மாமி ரேப்பிங் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது இந்த வித்தியாசம் வந்ததுனால நாங்கள் வந்து இது ரெண்டுத்தையும் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. எப்படின்னா இப்போ பர்டிகுலர் ஒரே ஒரு செட்டு கேட்குறாங்க, ஒரே ஒரு நெக் செட் மட்டும் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் இந்த 2 பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். பல்க் ஆர்டர் ரேப்பிங் ஆர்டர் கேட்குறாங்கன்னும் போது பல்க் ரேப்பிங் ஆர்டர்னா இந்த த்ரெட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு த்ரெட்டு வாங்கினா ஒரு த்ரெட்டில் எத்தனை பேர் வரும் மீடியம் சைஸ், அந்த கேல்குலேஷன் இதில் கரெக்டாக வரும். அதே இதில் ஒரு த்ரெட்டுக்கு எத்தனை பேர் மீடியம் சைஸ் ரேப் பண்ணலான்னா மாறும், வித்தியாசம் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த த்ரெட்டோட விலை 18 ரூபாய் 20 ரூபாய்னா 20 ரூபாய்க்கு இத்தனை பேர் ஜும்கா வருதுன்னா ஓகே. அதே இதில் கம்மியாக வருதுன்னும் போது நம்ம குவான்டிட்டி வைஸ் எது அதிகமாக இருக்கோ, எது நமக்கு லாபமாக இருக்கோ அதுதான் போவோம். அதனால தான் நான் டபுள் பெல் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் டபுள் பெல் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமும் அதுதான் நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் வேர்ல்டு வைட் நிறைய இடத்துல டபுள் பெல் ஈஸியாக கிடைக்குது. மற்ற பிராண்ட் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஜிவியோ நந்தியோ இப்போ பாண்டியில் நான் ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறேன், எனக்கு ஜிவி பிராண்ட் நந்தி பிராண்ட் கிடைச்சா சொல்லுங்கன்னு கிடைக்கலன்றாங்க. ஏன்னா அங்கே கிடைக்கல. அப்படின்னும் போது அதிகமாக எங்கே கிடைக்குதோ அது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து குயில் பிராண்டு த்ரெட்டில் ரேப் பண்ணுது, சில்வர். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிரே மாதிரி தான் தெரியும் வீடியோவில், ஆனால் இது ஓரளவுக்கு சில்வர். இதே வந்து டபுள் பெல்லில் கிரே மாதிரியே இருக்கும், டார்க்காக இருக்கும். 31L 31LL எல்லாமே டார்க்காக தான் இருக்கும். இது ஓரளவுக்கு பிராண்ட். அந்த மாதிரி சில கலர்ஸ் கிடைக்காத மாதிரி நான் வேறு பிராண்டுக்கு போவேன். 2015 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், குல்லிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன். 2015 ஸ்டார்டிங்கில் அந்த இயர் எண்டுக்குள்ளே நான் சில்க் த்ரெட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் சில்க் த்ரெட் வர ஆரம்பிச்சிது. ஒரு டி நகரில் ஒரு ஷாப்பில் சொன்னாங்க, இப்போ இது வருது இந்த கம்மல் 55 ரூபாய்க்கு வாங்குறேன், நான் 100 ரூபாய் வரைக்கும் விற்கிறேன்னு ஒரு ராயல் ப்ளூ கலரில் ஒரு கம்மல் காமிச்சார். அப்போ நான் சில்க் த்ரெட் நான் வந்து குல்லிங் இயரிங் செஞ்சுட்டு அதை விற்கலாம் அப்படின்ட்டு டி நகரில் நாங்கள் கடைக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் காட்டினார், இது இப்போ தான் வருது, இது வேணால் செய்யுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது பார்க்க ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து விலை அதே விலை தான், த்ரெட்டோட விலை. நான் எங்கள் ஏரியா ஷாப்பில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு 2 கலர் த்ரெட்டு மட்டும் வாங்கி மோல்டு வாங்கலை. ஏன்னா நமக்கு எப்படி வரும் தெரியாது சொல்லிட்டு மோல்டு வாங்காமல் நான் என்ன குல்லிங் பேப்பர்லேயே மோல்டு மாதிரி ரெடி பண்ணி நூல் சுற்றினேன். ஃபஸ்ட்டு அந்த கம்மல் தான் நான் யூஸ் பண்ணேனே, டபுள் கலரில் மிக்ஸ் பண்ணி. எடுத்தோடனே சிங்கிள் கலர்லாம் இல்லை, எடுத்தோடனே ரேப்பிங் டபுள் கலர் தான் ட்ரை பண்ணால் நல்லா வந்து. ஆனால் அந்த மோல்டு வந்து வளையுது. குல்லிங் பேப்பர்லையா எவ்வளோ க்ளூ போட்டு எவ்வளோ ஒட்டினாலுமே அது லைட்டாக வளைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மோல்டு வாங்கினேன். ஏன்னா நம்ம குல்லிங்லேயே இந்த ஹெட் பின்னு, ஐ பின்னு, ஜும்கா கேப்பு எல்லாமே வந்துடுது. குல்லிங் இயரிங் பண்ணும்போதே நான் எல்லாமே வாங்கிட்டேன். அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியதுனா த்ரெட்டும் மோல்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ த்ரெட்டும் வாங்கியாச்சு, மோல்டு மட்டும் வாங்கணுன்ட்டு அதுக்கப்புறமா ஒரு சைஸ் மோல்டாக வாங்க ஆரம்பிச்சு தான் நான் வந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன். சும்மா இல்லாமல் ஏன் இப்படி த்ரெட்டை பற்றி நான் இவ்வளோ பேசுகிறேன்னா, ரீசெண்டாக என்னோடய ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட்னா, எந்த பிராண்டு த்ரெட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட். அதுக்கு ரிப்ளை பண்ணது யாருன்னா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்லலாம். ஃப்ரெண்டு கிடையாது, என்னோடய ஏஜ் கிடையாது, அவங்க என்னோட பெரியவங்க. நாங்கள் 2 பேரும் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் 2-3 டைம்ஸ். சென்னையில் மீட் பண்ணியிருக்கோம், பாண்டிச்சேரியில் மீட் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு க்ளோஸ் நாங்கள். இப்போ அவங்க கொஞ்சம் வேலைக்கு போகிறதுனால ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க தான் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுமே எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, செட்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஒரு சுச்சுவேஷனால் பண்ண முடியாத போனப்போ அப்போ தான் நாங்கள் அதிகமாக பேச ஆரம்பித்தோம். அவங்களுக்கு எனக்கு ஃபேஸ்புக்கில் மூலமாக தான் பழக்கம். அப்போ தான் நாங்கள் அதிகமாக பேச ஆரம்பித்தோம். அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க,
டபுள் பெல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே என்ன இவங்க போய் இப்படி சொல்லியிருக்காங்க டபுள் பெல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா புதுசாக கற்றுக்குறவங்களுக்கு தெரியாது. நான் போயிட்டு நான் இப்போ வரைக்கும் அவங்க மேடம் தான் கூப்பிடுவேன். இவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் நாங்கள் மேடம் தான் கூப்பிடுவேன். நான் சொன்னேன் மேம் இல்லை டபுள் பெல் இந்த மாதிரி சாயம் போகும், ஜிவி நந்தி பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க இல்லைக்கலை எனக்கு தெரியாதுல்ல, இல்லைக்கலை எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே டபுள் பெல் தான், அவங்க யூஸ் பண்ணுறதும் அதே தான். அவங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அவங்க வந்து ஆன்லைன் பேஜில் ஒரு இடத்துல வாங்குவாங்க, அதனால டபுள் பெல்லுன்றதுனால அவங்க அது பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டாங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அப்போ நிறைய பேருக்கு இன்னும் புதுசாக வரவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல த்ரெட்டு எது எப்படி யூஸ் பண்ணணும், எது பெஸ்ட்டாக இருக்கும்ன்றது. இப்போ நான் 3 த்ரெட்டை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். விலை வித்தியாசத்துலேருந்து எப்படி ஸ்டாண்ட்ஸ் எங்களுக்கு வந்துச்சுன்றது. இப்போது நீங்கள் சில்க் ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு தெரியலனா நீங்கள் இந்த 3 பிராண்ட் த்ரெட்லேயும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதையும் சேர்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.